ஐசோமெட்ரிக் drawing. ஐசோமெட்ரிக் drawing அப்படிங்கிறத நம்ம ஆட்டோகேட் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸசைஸ் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதில் ரெண்டு இருக்கும் எக்ஸசைஸில். ஒன்று ஆர்த்தோகிராஃபிக் வியூ, ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஐசோமெட்ரிக் வியூ அப்படிங்கிறது சாம்பிள்ஸ் பாருங்களேன். இந்த பேப்பரில் இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பேப்பரில் கையில் வரைஞ்சது. பார்க்குறதுக்கு ஸ்டெப் மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், இது கையில் மேனுவலாக ஸ்டெப்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க. இது ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு 3D வியூ மாதிரி இருக்கும். ஆனால் இது எதில் வரைஞ்சிருக்குது? பேப்பர். இப்போது 2 டைமென்ஷன் ஆனால் 3D வியூ மாதிரி இருக்கும். அது ஆப்ளிக்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டன் ஆங்கிளில் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா அது ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் தெரியுது. இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் சைடில் ஒரு 30 டிகிரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட கான்செப்ட் வந்து இந்த சைடு 30 டிகிரி தான் இருக்கணும். அதுதான் அதோடைய அப்ஜெக்டிவ். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவுமே ஒரு பேப்பரில் வரைஞ்ச ஸ்கெட்சு தான். எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டில்ட் ஆகிருக்கு. நீங்கள் இன்ஜினியரிங் ட்ராயிங் எல்லாம் வரையும் போது இந்த மினி டிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து 30 டிகிரிக்கு டில்ட் பண்ணிகிட்டே நம்ம வரைஞ்சிருப்போம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ரியல் மாதிரியே இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் எங்கே இருக்குது? இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். இது வந்து ஒரு 2D தான். XY டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் 30 டிகிரிக்கு டில்ட் பண்ணி வரைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த பாக்ஸ் பாருங்கள். இந்த பக்கமும் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லை. அதுதான் இந்த 30 டிகிரின்னு சொல்லக்கூடியது. இந்த சைட் போனாலும் 30, இந்த சைட் போனாலும் சரி. அதே அங்கே மேலே டாப் கார்னர் எங்கேருந்து போனாலும் 30 டிகிரி. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஜூம் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஒரு சைடில் டில்ட் பண்ணி திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது இந்த சைடு 30 டிகிரி, இந்த சைடு 30 டிகிரி. அதோட கார்னர்ஸ் பாருங்கள், டோட்டல் லென்த்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது சும்மா சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து ரைட் சைட் பிளேனு, லெஃப்ட் சைட் பிளேனு, டாப் பிளேன். இது வந்து 3 பிளேனாக பிரிப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்குது இந்த ரைட் சைடு, டாப்பில் தெரியுது டாப்பு, லெஃப்ட்டு, 3 வியூ. நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் ஒரு பாக்ஸ் எடுத்து ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், டேபிளில் வச்சு பாருங்கள், உங்களுக்கு 3 வியூ தான் வைக்க முடியும். 3 வியூக்கு மேலே உங்களால் தெரியவே தெரியாது. சுற்றி பாருங்கள், கையில் எடுத்து ஒரு பாக்ஸோ ஒரு ஃபோனே எடுத்து திருப்பி பாருங்கள். 3 சைடு பார்க்கலாம், 2 பார்க்கலாம், 1 பார்க்கலாம், 3 பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3க்கு மேலே பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வியூ மறைஞ்சிடும். இதுதான் ரியல் விஷன். இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், எல் ஷேப்பில் ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. ரைட் சைட், லெஃப்ட் ஃப்ரண்ட்டு, டாப்பு. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ என்ன தெரியுது? இந்த பாருங்கள், இந்த இடத்துல எல் ஷேப் தெரியுதா? இது என்ன பண்ணுவோம்? சைடில் வந்து எல் மாதிரி வரைவோம். டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அதை வரைவோம். அது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ. அதேமாதிரி இங்கே வந்து ஒரு சர்க்கிளாக ட்ரா பண்ண முடியாது. பாருங்கள், இது வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி போயிட்டு மேலே போயிட்டு லைட்டாக டெல்ட்டாக கீழே வருது. இது வந்து எலிப்டிக்கல் ஷேப். இங்கே வந்து நம்ம எலிப்டிக்கல் சர்க்கிள் அப்படின்றத நம்ம சொல்லணும். சர்க்கிள் ட்ரா பண்ண மாட்டோம். எலிப்ஸ் போய் ஐசோ சர்க்கிள் சொல்லி ட்ரா பண்ணுவோம் நம்ம. பாருங்கள், இப்போ ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து எவ்வளோ 30 டிகிரிலாம் வரைஞ்சிருக்கோம். அதே நம்ம 40 டிகிரி போடுறோம். ஷேப் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது ட்ரா பண்ணும்போது எடுத்தோடனே நமக்கு இந்த பாயிண்ட்லாம் கிடச்சிடாது. என்ன பண்ணும்? கீழே அதேமாதிரி இந்த கீழே பாட்டமில் அந்த பாக்ஸு கீழே வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் மேலே கூடிய லைன்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் எரேஸ் பண்ணால் தான் இது ஃபைனல் அவுட்புட்டு. அதேமாதிரி டைமென்ஷன்ஸ் பாருங்கள், நம்ம நார்மல் டைமென்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த டெக்ஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாகவே இருக்குது. அதே மாதிரியே இருக்குது பாருங்கள், மேல் நோக்கி இல்லை. ஸோ அதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ரைட் சைடில் இருக்குது 3 டைமென்ஷனல் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்குது, ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்குது. இப்போ சப்போஸ் என்ன பண்ணிருக்கீங்க, இதை மறைச்சிடுறேன் நான். இப்போ இது உங்களுக்கு இப்போ இந்த 3 வியூ தெரியுது பார்த்தீங்களா? இந்த 3 வியூ மட்டும் பார்க்கும்பொழுது ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுதா? பண்ண முடியல. அதே இதை மறைச்சிட்டு இதை மட்டும் பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூ, இது ஐசோமெட்ரிக் வியூ.
ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த ட்ராயிங் தான் வரைஞ்சிட்டு இருந்திருப்போம், ஆர்த்தோகிராஃபிக் வரைஞ்சிட்டு இருப்போம். இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் எப்படி வரைய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கர்சரை வந்து ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த கர்சர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த கர்சர் எப்படி இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு 30 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அந்த ரொட்டேஷன் கமாண்ட் வந்து ரொட்டேட்ன்ற கமாண்ட் கிடையாது, ஆப்ஜெக்ட் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறதில்ல, கர்சரே ரொட்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைன் வந்து ஆர்த்தோ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆர்த்தோ ஆன் பண்ண என்ன ஆகுது பாருங்கள். ஒன் செகண்ட், ஆர்த்தோ ஆன் பண்ண ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணும் பொழுது எனக்கு 0, 90, 180, 270 அந்த 4 டைரக்ஷனில் மட்டும்தான் எனக்கு போகுது. இப்போ ஆர்த்தோ ஆன் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆனால் அந்த டைரக்ஷன் வந்து 30 டிகிரி டில்ட்டாக இருக்கணும். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அதுக்கு என்ன கமாண்ட்னாக்கா, SNAP ஸ்னாப்னு கமாண்ட் கொடுக்கலாம். SNAP ஸ்னாப்னு கமாண்ட் கொடுத்துட்டு இதில் ஸ்டைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது, அது மறந்துடுங்க. ஸ்டைல் எஸ் கொடுக்குறேன். ஸ்டாண்டர்டாக ஐசோமெட்ரிக்கா, இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இவ்வளோ நம்ம வரைஞ்சிட்டு இருந்தது எல்லாமே ஸ்டாண்டர்டு. இப்போ நான் ஐசோமெட்ரிக் போகணுன்னா ஐ கொடுத்து என்டர் கொடுங்க. வெர்டிகல் ஸ்பேசிங், ஹரிசாண்டல் ஸ்பேசிங் ரெண்டு வரும். இப்போ கர்சரே பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, ப்ளஸ் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு, சாரி இந்த 30 டிகிரி டில்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், லைனை ஆன் பண்ணுறேன். வெர்டிக்கலில் கரெக்டாக போகும், லெஃப்ட் சைட் போகுது பார்த்தீங்களா. 100% நீங்கள் ஆர்த்தோ ஆன் பண்ணி தான் வரையணும். இப்போ இந்த டைரக்ஷன் இருக்குது. இப்போ நான் டைரக்ஷனை மாற்றணும். இப்போது எந்த வியூவில் இருக்குனாக்கா லெஃப்ட் சைட் வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கள், பார்க்குறதே உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரியே இருக்குது. எரேஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஒன் செகண்ட் ட்ரா பண்ணி பாருங்கள். ஒரு பாக்ஸுக்கு ஹைட் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். இந்த சைடு ஒரு 1500, கீழே ஒரு 1000, 1500. இப்போ எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து ரைட் சைடில் ட்ரா பண்ணணும் அப்படின்னா Ctrl E கொடுக்கலாம், இல்லை F5 கொடுக்கலாம். Ctrl E டேரக்ஷன் வருது பாருங்கள். ஐசோப்ளேன் இந்த கமாண்டில் கீழே பாருங்கள், ஐசோப்ளேன் டாப், ஐசோப்ளேன் ரைட்னு வருதான். வரைஞ்சிட்டு இருக்கும்போதே கமாண்டை நீங்கள் எஸ்கேப் பண்ணாமையே நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைட் வியூ நான் ரஃபாக வரைகிறேன். ஹைட் வந்து 1000, பெயின் பாயிண்ட், ஜூம் எக்ஸ்டெண்டு. இப்போது எனக்கு இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு சொல்லுவேன். Ctrl E பாருங்கள், கர்சர் வச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. அதுக்கு பேரலாக இருக்க லைன்னு Ctrl E. இப்போ இந்த சைடுக்கு பேரலாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த லெஃப்ட் சைடு வேணும்னா லெஃப்ட் சைடு பேரலாக இருக்குது. இப்போ எனக்கு டாப் வேணும், அந்த க்ரீன் கலர் வந்து இந்த சைடில் வரணும் எனக்கு. அப்போ Ctrl E. இப்போ பாருங்கள் பேரலாக இருக்கா. இப்போ நான் லைனை ட்ரா பண்ணுறேன். 1500 கொடுத்துட்டு இது எண்ட் பாயிண்ட், ஜூம் எக்ஸ்டெண்ட். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரியே, ரியல் பாக்ஸ் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து 2D தான், 3D கிடையாது. ஏன்னா XY பிளேன் மட்டும் வச்சு தான் வரைகிறோம் நம்ம. அதனால் இது வந்து 2D தான் சொல்லணும். இப்போ சிம்பிளாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சி காட்டினேன். இப்போ அடுத்து ஒரு ஸ்டெப்பு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். F5 அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டு. Ctrl E கொடுக்கலாம், F5 கொடுக்கலாம். 750, 100, 100, 100, கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஒன் செகண்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் போகணும், டாப்பில் மட்டும்தான் போகும், இல்லாட்டி ரைட் சைடில் போகும். F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு போகலேன்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா F8 ஆட்டோ ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா இது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது, தப்பு. ஆட்டோ ஆனில் தான் இருக்கணும். F5 டைரக்ஷன் மாறிச்சிங்களா. ஓகே, ஜூம் எக்ஸ்டெண்ட். இப்போ லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணணும் நீங்கள். பாருங்கள், இப்போ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லைன் மேல் லைன் வருதா உங்களுக்கு.
லைன் வருது. இப்போ உள்ளே இருக்க தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணுறேன் நான். இப்போ ஒரு ஸ்டெப்பை நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னாக்க ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. அதான் இதோட அவுட்புட்டு. என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஸ்டெப்பை இந்த டைரக்ஷனில் வரைஞ்சிருக்கணும். இப்போ திரும்ப அதை ட்ரா பண்ணுற பாருங்கள். ஃபைவ் ஹண்ட்ரடு க்ளோஸ் லைன். ரஃபாக வரையனால எக்ஸ்ட்ரா கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேங்க. இப்போ காப்பி பண்ணிக்கிறேன் இதை இந்த எண்டு டு இந்த எண்டு. இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன்னால கவலை இல்லை, டைரக்ஷன் எங்கே வேணால் இருக்கலாம். காப்பி இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். பின்னாடி பார்க்க ஸ்டெப் மாதிரி இருக்குங்களா? ஸோ எப்போதுமே எதுக்காக இது ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சேன்னா, நீங்கள் எப்போதும் பேக் சைடை வியூ பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் நீங்கள் வியூ பண்ணி வரையணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட ஷேப்போட ஐடியா கிடைக்கும். இல்லாட்டி விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக் வியூ மட்டும்தான் இருக்கும், ஷேப் தெரியாது. இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னக்கா, ஆர்த்தோ ஆன் பண்ணி தான் வரையணும், மிரர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப்செட் யூஸ் பண்ணக்கூடாது, டெக்ஸ்ட் வந்து நார்மலாக டைப் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் கமாண்ட் கொடுத்து ஆப்ளிக்ன்ற கமாண்ட் கொடுத்து நம்ம மாற்றிக்கணும். டைமென்ஷன் வந்து நார்மலாக நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ண முடியாது, அரே அதேமாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது ஷேப் மாறும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ எனக்கு வந்து சர்க்கிள் வேணும். சர்க்கிள் கமாண்ட் கொடுத்து என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல சர்க்கிள் கொடுக்குறேன், அதே இந்த இடத்துலையும் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்டாக இல்லை, கரெக்டாக மேட்ச் ஆகாத மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அது காரணம் என்னக்கா, இந்த இடத்துல சர்க்கிள் வரக்கூடாது. அந்த சர்க்கிளே ஒரு 30 டிகிரிக்கு டில்ட் பண்ணால் எப்போ இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஐசோ சர்க்கிள்னு சொல்லக்கூடியது. இதுக்கு நார்மலாக எலிப்ஸ்ன்ற கமாண்ட், டிஃபால்ட்டாக எலிப்ஸ்ன்ற கமாண்ட் கொடுக்கும் பொழுது இந்த கீழே இருக்கக்கூடிய ஆர்க் சென்டர் மட்டும்தான் வரும், ஐசோ சர்க்கிள் வராது. இப்போது ஸ்னாப்ன்ற கமாண்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ மட்டும் தான் இது எனேபிள் ஆகி வரும். இப்போ ஐ கொடுத்து என்டர் கொடுங்க, ஐசோ சர்க்கிள். இப்போ பாருங்கள், இப்போ வெளியே வரைஞ்சி காட்டுறேன். சென்டர் பாயிண்ட் பாருங்கள், சர்க்கிள் எப்படி இருக்குது பாருங்கள். அதே F5 இது டாப்பில் இருக்கும்போது ரைட்டில் இருக்கும்போது தெரியுங்களா? எலிப்ஸு ஐசோ சர்க்கிள், இதை டாப் சர்ஃபேஸ் இப்படி தான் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னு பார்ப்போம். எலிப்ஸு ஐசோ சர்க்கிள், ஐசோ சர்க்கிள் பாருங்கள், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அந்த சர்ஃபேஸுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் வேணும், இந்த 2 இடத்துல ஹோல் கொடுக்குறேன் நான். எலிப்ஸு ஐசோ சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கும்போது எப்போ வேணால் நீங்கள் மாற்றலாம். F5 ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை Ctrl V ப்ரெஸ் பண்ணலாம். ஒன்று வரைஞ்சால் போதும், காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் ரஃபாக தான் வைக்கிறேன். எக்ஸாக்டாக வைக்கிறேன். என்ன பண்ணணும், காப்பி, பேஸ் பாயிண்ட் இந்த கார்னர்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கார்னர்லையும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. நம்ம வந்து எப்படி ஐசோ சர்க்கிள்னால் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் ட்ராயிங் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். அப்போ இன்னும் ஈஸியாக புரியும்.